எல்லாரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு இருக்கிறோம். தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே ஆண்டினுடைய 3வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? ஆமென். ரட்சிப்பு என்பது 3 விதத்தில் உண்டு. ஒன்று, பழைய பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுறது. 2வது, அன்றாட வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலை ரட்சிக்கப்பட்டது. கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போகும்போதே இந்த பாவ சூழ்நிலையிலிருந்தே போகிறதுக்கு ஒரு ரட்சிப்பு. ஆகவே ரட்சிப்பு முக்காலத்தில் உண்டு. பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை எங்கே உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர். ரட்சின்னா விடுதலை, காப்பாற்றப்படுதல், மன்னிக்கப்படுதல், பாவம் மன்னிக்கப்படுதல். அப்புறம் இந்த உலகத்திலிருந்து நாம் எல்லா நிலைமையிலையும் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தையை சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கவனித்து பார்க்கும்போது 66 அதிகாரங்கள் உண்டு. 66 அதிகாரங்களும் 66 புத்தகத்துக்கு அடையாளமாக இருக்குது. இது பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, 1000 ஆண்டு ஆட்சி என்கிறத குறித்ததான நல்ல விளக்கங்கள் எல்லாம் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் சொன்ன ஒரு வேத பகுதி. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தையில் அவர் சொன்னதான காரியம் என்னவென்றால், என்னை நோக்கி பாருங்கள், அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்க. அதோடு மட்டும் நிறுத்திடலை. அப்புறம் சொன்னார், என்ன சொன்னார்? நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அப்போது ஆண்டவர் சொன்னார், மோசேக்கு கட்டளை கொடுக்கும்போது, என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு சொருபத்தை ஆகலும் உண்டு பண்ண வேண்டாம், சேவிக்க வேண்டாம், நமஸ்கரி, நானே தேவன், என்னையெல்லாம் வருது. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறாரு, உலகத்தில் தேவர்கள் எனப்படி ஏராளம் உண்டு, ஆனாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஆகவே பூமியின் எல்லையும் கூட என்னை நோக்கி பாருங்கள், நானே தேவன், என்னையை தவிர வேறு தேவன் இல்லை. அப்போ அவரை நோக்கி பார்த்தவங்கெல்லாம் என்ன நடந்தது சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் 5-6 வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்தவங்க எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? எத்தனை பேர் பிரகாசம் அடைன்னு நினைக்கிங்க? எத்தனை பேர் முகம் பிரகாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செஞ்சாங்களாம்? பிரகாசமாக. ஆண்டவர் நம்ம பார்த்தா, நீங்கள் தான் பூமிக்கு உப்பாக இருப்பீங்க, நீங்கள் தான் பூமிக்கு வெளிச்சமாக இருப்பீங்க, நம்மளை பார்த்தாலும் ஒரு பிரகாசமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென், அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பிரகாசமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் பிரகாசமாக இருக்கணும், நீங்கள் வாழ்கிற அந்த சமுதாயத்தில் நீங்கள் தான் பிரகாசமாக இருக்கணும். ஆகவே இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்டு, எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. உதிக்கிற வெளிச்சத்திற்கு யார் வருவாங்களாம்? நமக்குள்ள ஒரு பிரகாசம். அது எவ்வளோ பெரிய இருட்டாக இருந்தாலும், ஒரு சின்ன கேண்டிலாக இருந்தாலும் அந்த வெளிச்சத்துக்கு ஒரு பெரிய மரியாதை. உலகமே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு குச்சி, ஒரு மெழுகுதிரி இருந்தாலும் அது ஒரு பிரகாசமாக தான் இருக்கும். ஆகவே எப்படி நம்ம பிரகாசிக்கப்பட முடியும்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம், அவரை பார்க்கறதுனால அவரிடத்தில் உள்ள பிரகாசம். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யா. அவர் நம்மை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார்.
67ஆம் சங்கீதத்தில் 1-2 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனே பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய், உம்முடைய இரட்சணியம் விளங்கும்படி தேவரீர் எங்களுக்கு இறங்கி, எல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். எங்களை நீங்க தான் எங்களை பிரகாசிக்க பண்ணணும். நாங்களாம் பிரகாசிக்க முடியாது, நீங்க தான் எங்களை பிரகாசிக்க செய்ய முடியும். ஒரு 4 குறிப்பை உங்க மனசுல கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 8ஆம் புஸ்தகத்தில் ஒரு கூட்டம் அவரை நோக்கி பார்த்தாங்க. நோக்கி பார்த்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசம், அவங்க வாழ்க்கையில மரணம் மாறி ஜீவன் உண்டானது. என்னாகும் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தில் நடத்தி கொண்டு வர்றாரு. வனாந்திர பாதையில் நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, நல்ல தண்ணி கொடுத்தாரு, நல்ல வாழ்வு கொடுத்தாரு. பகலில் மேகம், இரவில் அக்னி ஸ்தம்பம்லாம் நடத்தி நல்ல முறையில் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோடனே தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லாமல் போச்சு. உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆண்டவரையும் மறந்தாங்க, அவருடைய செயலையும் மறந்தாங்க. அவங்க என்ன செய்யணும் கேட்டால், அவங்களுக்கு சின்ன குறைவு ஏற்பட்ட போது அந்த சமுத்திரத்தின் வழியை பிரயாணம் பண்ணி வரும்போது வழி நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? மனம் அடிவாய். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருப்பார். ஏதோ ஒரு காரியம் நமக்கு செய்யலைன்ன உடனே நமக்கு ரொம்ப கோவம் வரும், வருத்தம் வரும், சோர்வு வரும், ஜெபம் பண்ண மாட்டோம், வேத வாசிக்க மாட்டோம், ஆராதனைக்கு வரமாட்டோம், அப்புறம் ஆண்டவருடைய விளையிடுவோம். இந்த சோர்வுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்துரு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். த வெப்பன் ஆஃப் சைட்டான், ஹி இஸ் யூஸிங் த வெப்பன். என்ன வெப்பன்? டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்அப்பாயின்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிரியம், மனமடிவு வாழ்க்கையில் வரும்போது நமக்கு சோர்வு வரும். ஏன்னா மனித வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். பெரிய எலியாவுக்கே அந்த அம்மா சொன்ன உடனே ஒரு வருத்தம் இருந்துச்சு, மனம் அடிஞ்சு போயிட்டார், சூழச்செடியில் போயிட்டார். இதே மாதிரி நம்ம எல்லாரும் மனம் அடியக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆனால் இந்த ஜனங்கள் மனம் வழி நிமித்தம் மனம் உடைஞ்சு சோர்ந்து போய் என்ன செஞ்சிட்டாங்க கேட்டா, ஒண்ணு தேவனை மறந்தாங்க. அடுத்து 21:5 சொல்லுது, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். இங்கே ஒரு சின்ன குறைவு ஏற்பட்ட உடனே அந்த குறைவை சரி பண்றதுக்கு இவங்க தங்களை சரி பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர்கிட்ட போய் மோதுறாங்க, ஆண்டவர்கிட்ட ஊழியர்கிட்ட போய் மோதுறாங்க, ஆண்டவரை குறை சொல்கிறாங்க. அற்புதமாக நடத்தி வந்த அனுபவத்தை பற்றி சொல்லிடும் போது, அற்பமான எங்களுக்கு உணவு எதுக்கு? எங்களுக்கு அப்பம் இல்லை, தண்ணி இல்லை, எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அதிருப்தியும் முறுமுறுப்பும் அவங்க வாழ்க்கையில் வந்து மனமடிவுக்கு ஏதுவாக போனபடினால கர்த்தர் அதை பார்த்தார். நம்ம பேசுகிறது அவருக்கு தெரியும், நம்ம பேசுகிறது அவருக்கு கேட்கும். தாவீது சொல்றாரு, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே அதெல்லாம் அறியறேன். நான் எங்கே உட்கார்ந்துருக்கேன் ஆண்டவரே, என் உட்கார்தலையும் என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னால் அதெல்லாம் அறியறீங்கன்னு. நம்ம எல்லாரும் ஒரு நாளில் ஆண்டவருக்கு முன்னால் கணக்கு கொடுக்கணுமா? மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவுக்கும் கணக்கு கொடுக்கணும். மத்தேயு 12:36 வாசிக்கணும். ஆகவே இவன் போய் ஆண்டவருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தனால அவன் நினச்சாங்க நமக்கு என்ன, நாம் சரியாக தான் செய்கிறோன்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம சொல்கிற மாதிரி ஃபைட் ஃபார் ரைட்டு அப்படின்னு நினச்சி அவங்க தங்களுடைய நீதியெல்லாம் நினச்சி ஆண்டோட போராடுறாங்க. ஆகவே திக்கதிரி சொல்கிறாரு, என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள் தானே. ஆண்டவர்கிட்ட முறுமுறுப்பு அதிருப்தி வந்த போது என்ன நடந்துச்சு கேட்டினா, உங்கள் வாழ்க்கையில் சர்ப்பம் வருது, கொள்ளிவாய் சர்ப்பம். 21ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்களை எங்கே சொல்கிறாரு, கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ள. ஏன்னா ஆண்டவர் அனுப்புவாரா? அவர் அன்புள்ள தெய்வம் தானே, அவர் இரக்கமுள்ள தெய்வம் தானே, அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தானே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை மீறும்போது ஒரு எல்லை தான் வச்சுருக்கிறார் ஆண்டவர். அந்த எல்லையை விட்டு நம்ம மீறும்போது அது நம்ம கஷ்டமான காரியம் தான். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்க மாதிரி பழைய ஏற்பாட்டு நாட்களில் 2 காரியத்தை நமக்கு முன்னால் வைக்கிறார், ஜீவனா மரணமா. உபாகமம் 28ஆம் அதிகாரம்
1 14 15 வசனம் வாசித்து பார்க்கும்போது 2 காரியம், ஆசீர்வாதம் சாபம். ஏன் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிருக்கலாமே, சாபத்தை ஏன் வைக்கணும்? இதை சொன்னா உனக்கு இது செய்யலட்டா உனக்கு இது வரும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க எவ்வளோ பயபக்தியாக நடக்க வேண்டிய ஆட்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினாங்க. தேவனுக்கும் மனுஷருக்கும் விரோதமாக பேச ஆரம்பித்தாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவு ஆண்டவரே அவங்களுக்கு கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி அது அங்கேருந்த மக்கள் எல்லாம் பாதித்ததுனால அநேகர் செத்து போனாங்க. அநேகர் மடிந்து வருகிறத அவங்க குடும்பம்லாம் அப்படி பார்க்குது. பார்த்த உடனே போய் மோசைகிட்ட போய் மன்றாடுறாங்க, ஐயா இறக்கம் செய்யுங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் செய்யக்கூடாது செஞ்சிட்டோம், மன்னிச்சுங்க. வீட்டில் எதுவும் சொல்லுது, வீட்டுக்குள்ளே சாவு வந்திருக்கிறது, மரணம் வீட்டுக்குள்ளே வந்திருக்குது, பாவம் வாசல் படியில் படுத்திருக்குன்னு இருக்குது. மரணம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. செத்து மடிகிறாங்க. எங்களுக்கு ஒரு வாழ்வு வேண்டும், ஜீவன் வேண்டும், தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மோசையிட்ட முறையிட்ட போது மோசை ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற, ஆண்டவரே என் ஜனங்களுக்கு இறக்கம் செய்யுங்க. மோசை ஒரு நல்ல தெய்வ மனுஷன், திறப்பில் நின்று கூப்பிட்றாரு, ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க, மன்னிங்க, ஒரு மறுவாழ்வு கூடங்க, பிழைப்பு உண்டாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்டப்போ ஆண்டவர் மோசைக்கு இறங்குறாரு. பரிகாரம் கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் தெரியும், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை எல்லாரும் பார்க்கும்படி ஒரு கம்பத்தில் வைங்க, பார்க்குறவங்க பிழைப்பாங்க, பார்க்காதவங்க பிழைக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒபீடியன்ஸ். இதில் வேறு ஒன்றும் நமக்கு ஒன்றும் இல்லை. சில கேட்பாங்க, இது ஒரு விக்கிரக ஆராதனை தானே, ஆண்டு விக்கிரகத்தை உண்டு பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, நமஸ்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அப்புறம் இதுவும் ஒரு விக்கிரகம் தானேன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஒபீடியன்ஸ், சிம்பிள். அவர் சொன்னதை கேட்குறோமாங்கிறது தான். ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம், அதை நோக்கி பார்த்தவங்க பிழைச்சாங்க, நோக்கி பார்க்காதவங்க மடிந்து போனாங்க. ஸோ இது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் யோவான் 3:14 வாசித்து பார்க்கும் பொழுது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு வாழ்வு, அன்றைக்கு சரீரத்திலிருந்து விடுதலை பெற, சரீரம் மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற அன்றைக்கு அந்த பெண்களை சர்ப்பத்தை பார்க்கணும். இன்றைக்கி நம்முடைய ஆத்மாவில் விடுதலை, நம்ம சரீரத்தில் விடுதலை, நமக்கு ஒரு எல்லாவற்றும் விடுதலை பெற்று முடிவில்லாத நித்தியமான வாழ்வு வாழ ஆயிரக்கணக்கான ஆண்டு அவரோடு இருப்பதற்கு ஒரு மார்க்கத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சாங்க. அன்றைக்கு வனாந்தரத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இயேசு நமக்காக உயர்த்தப்பட்டதுனால அவரை பார்க்கும்போது நமக்கு வாழ்வு, புது வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு. இதைத்தான் நாம் வாசித்து பார்க்கிறோம். யோவானில் சுவிசேஷம் 3:16 சொல்லுது, தேவன் சொல்லலாமா, எல்லாம் தெரியும், தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அவரை தந்தருளி அவரை பார்க்கணும். அவரை பார்க்கறது பாக்கியம். இந்த பாம்பு பழைய பாம்பு, இது ஏதேனில் போன பாம்பு. ஆதியாகமம் புஸ்தகம் 3 வாசித்து பார்க்கும்போது தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அவர்கள் தேவனோடு இசைந்திருந்த அந்த தேவ சாயில் இருந்த மக்கள் இன்றைக்கு தேவ சாயில் இழந்து போன காரணம் அன்றைக்கு ஒரு வலுசற்பம். எப்படி வனாந்திரத்தில் வலுசற்பம் வந்ததுனால அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது போல முதல் குடும்பத்துக்குள்ளேயும் இந்த பழைய பாம்பாய வலுசற்பம் போய் தேவனுக்கும் மனுஷருக்குள்ள ஒரு தேவ சாயலாக இருந்த மனிதர்களை மனித சாயலாக மாற்றுவதற்கு அன்றைக்கு சத்துரு கீழ்ப்படியாமை சந்தேகத்தை விதைத்தான், கீழ்ப்படியாமை கொண்டு வந்தான். இதனால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. அவங்க தங்களை நிர்வாணிகள்னு உணர்ந்தாங்க. தேவனை விட்டு மறைத்து கொண்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருந்தவர்கள், பேசினவர்கள், தேவனோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தனால தேவனை விட்டு விலகி போனார்கள். முதல் மனிதனாகிய ஆதாம் மூலமாக எதையெல்லாம் இழந்தோமோ இதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கு மோசையினால் வனாந்தரத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார்.
அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு முன்பதாக 2 காரியத்தை வைக்கிறார். ஜீவனா மரணமா, வாழ்வா சாவா, தேவனா உலகமா. 2 காரியத்தில் வைக்கும்போது நாம் எதை பார்க்குறோம்? தேவனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த சங்கீதக்காரன் சொல்றார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உடைய வலது பார்சத்தில் நித்தியமான. ஆண்டவர் இயேசு சொல்றார், நானே வழி, நானே சத்தியமும், நானே ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி ஒரு வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே வேதாகமத்தில் அவரை நோக்கி பார்த்த ஒரு சிலரை உங்கள் மனதிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 12 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, யோசபாத் தன்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்த அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் விழுக்கப்பட்டு போனதில்லை. இந்த இடத்துல வரும்பொழுது யோசபாத் யூதாவில் ராஜாவாக இருக்கிறாரு. அவருக்கு விரோதமாக எழுப்பின அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரர் யுத்தத்துக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? இந்த யூதா தேசத்தை ராஜாவை கைப்பிடிக்கணும், அவனுடைய ஜனத்தை கொள்ளையிட வேண்டும், இந்த உடைமைகளையும் இங்கே உள்ளதான எல்லாவற்றையும் கொண்டு போக வேண்டும் என்று அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்த பொழுது யோசபாத் என்ன செய்தனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். நெருக்கம் வரும்பொழுது, வேதனை வரும்போது, துக்கம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, எதிர்ப்பு வரும்போது, ஏமாற்றம் வரும்போது, இந்த யோசபாத் இவர் ஒரு ராஜா, அவரிடத்து வருது அம்மோன் புத்திரம் மோவாப் புத்திரம் மற்ற தேசத்து ராஜாக்கள்லாம் வந்தாங்க. அவங்களும் படை பட்டாளத்தோடு வர்றாங்க. அவங்களுக்கு படைபலம், பணபலம், பக்கபலம் இருந்தது. இதே பாரு யோசபாத்துக்கும் நீங்கள் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது இவருக்கும் லட்சக்கணக்கான படை வீரர்கள், இராணுவம் இருந்தது. இவருக்கு ஏராளமான ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த யோசபாத் ராஜா அவர்களைப் போல தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய இராணுவத்தின் மேல் வைக்காமல், வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிடாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக அவங்க தெய்வ பலம் உள்ளதாக இருக்கிறது. எங்கள் போராயுதங்கள் எல்லாம் சொல்லுங்க, என்னது? எங்கள் போராயுதம். எங்களுடைய போராயுதம் என்ன? இன்றைக்கி நம்முடைய போராயுதம் என்ன? முழங்கால் ஜெபம், அல்லது முழங்கால் யுத்தம், அல்லது உபவாச ஜெபம். இந்த யோசபாத்துக்கு தெரியும், அந்த இராணுவத்தினால் படையினால் வரக்கூடிய வெற்றியை விட என் ஜெபத்தினால நல்ல வெற்றி கிடைக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? இந்த யோசபாத்துக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அந்த விசுவாசம் இருந்தது. அவள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. பூமியின் எல்லையெங்கு உள்ளவர்களே, என் நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே இந்த யோசபாத்து நம்பிக்கை மனுஷன் மேல் அல்ல. எது சொல்கிறது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்தப்பட்டால அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், இந்த யுத்தத்தால், இந்த இராணுவத்தால் வரக்கூடிய வெற்றி விட என் தேவன் நோக்கி நான் கூப்பிடும் பொழுது எனக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கண்டு. வேதம் சொல்ல, ஜெயமோ குதிரை இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமென் சொல்லுமா? இன்னும் சொல்லுவேன், என்னன்னால் சங்கீதக்காரன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் வானத்தையும் பூமி உண்டாக்கின கதை, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசபாத் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, தேசம் அங்கே உபவாசம், 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 உபவாச ஜபத்தை பற்றி சொல்லும்போது இது ஒரு சுவாசமா. உபவாச ஜபம் என்னது? அவர் என்ன சொல்றன்னா அகவாசம்னு சொல்கிறாங்க. என்ன வாசமா? அகவாசம்னா என்னதுன்னா, தேவனுக்கு நமக்கு புறவாசம் இல்லாமல் நாம் ஆண்டவரோடு அகவாசம், வேறு இடத்துல சவகாசம் பண்ணாமல் தேவ சமூகத்தில் சுவாசமாக இருக்கிறது, தேவ சமூகத்தில் வாசமாக இருக்கிறது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது. வேதம் நமக்கு தேவையானது ஒன்றே, மரியாள். ஆமென். தேவ சமூகத்தில் வாசம், இன்டிமெசி வித் காட், அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது, அழுது கிடப்பது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது, தேவனுடைய சமூகத்தில் எனக்கு இறக்கம் கிடைக்க மட்டும் நான் அவரை விடுவதில்லை என்று மன்றாடுவது, போராடுவது. பிரேயர் இஸ் அ வார். எப்பா பிராதித்து எப்படி ஜெபம் பண்ணானா? போராடி ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் கிரியை செய்வதற்காக உபவாசம்.
தேவன் நோக்கி முறையிட்டாங்க. சாதாரண ஜெபத்திற்கு சாதாரண பதில், அசாதாரணமான ஜெபத்திற்கு அசாதாரண பதில். யோவேல் தீர்க்கதரிசி உங்களுடைய அழுகையோட கண்ணீரோட புலம்போரோட தேவன் பக்கமாக திரும்புங்கள். யோசபாத் அவர் ஜெபம் பண்ணுறார். எப்படி ஜெபம் பண்ணுறாரு? எல்லாரையும் கூப்பிடுறாரு, வாங்க எல்லாரும் ஜெபத்துக்கு. எல்லாரும் வாங்கினோடனே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இருவாதத்தில் அப்பா வர்றாங்க, அம்மா வர்றாங்க, பெற்றோர் வர்றாங்க, பிள்ளைகள் வர்றாங்க. எல்லாரும் வந்து இந்த யுத்தத்தில் வெற்றியை கற்று நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே செய்யப்படுற எல்லா ஜெபங்களுக்கும் அவருடைய செவிகள் கவனித்துக்கிறது, அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. என் நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாதவர்களை திரும்பொழுது அப்பொழுது நான் மன்னித்த தேசத்திற்கே சேமத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. தேசத்துக்கு சேமம் எங்கேருந்து வரும்னா இங்கே பண்ணுற ஜெபம் தான். எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் கூடி வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இடத்துல இன்னும் சூப்பராக ஒன்று பண்ணுறாங்க. they were claiming the promises of God. உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து கொடிகளெல்லாம் துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? 8ஆம் வசனம். அதனால் இப்போ என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டவரே இவங்க இப்போ இந்த சுதந்திரத்தை எங்களை விட்டு எடுக்க வராங்க. நீர் எங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இதை கொடுத்துருக்கீங்க, இதை சுதந்திரமாக கொடுத்தீங்க, அதை இப்போ எடுக்க வராங்க. ஆகவே இப்போ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லிட்டு எங்கள் பிதாக்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே எங்கள் மேல் பட்டயம், எங்கள் மேல் கொள்ளை நோய், எங்கள் மேல் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் ஆண்டவரே இந்த இடத்துல சொல்லப்படும், இந்த ஆலயத்தில் சந்ததியில் நாங்கள் நின்று எடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எங்கள் தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், ரட்சிப்பார் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுறாங்க. இந்த நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த சுதந்திரம், தேவன் நமக்கு சுதந்திரமாக நிறைய காரியத்தை தந்துக்கிறாரு. என்ன சுதந்திரமாக இலவசமாக என்னது கொடுத்துக்கிறாரு? எத்தனை பேருக்கு ஜீவனை கொடுத்துக்கிறாரு? ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு தந்த ஜீவனை இலவசமாக கொடுத்த ஃப்ரீலி we have received from God. நமக்கு பே பண்ணி வாங்கலை ஜீவனை, நம்ம பே பண்ணி சுவாசத்தை வாங்கலை, நம்ம பே பண்ணி நம்ம காசு கொடுத்து நமக்கு வாங்கலை சுவாசத்தை. ஆண்டோடைய இறக்கத்தில் தேவனுடைய சுத்த அளவற்ற கிருபையினால தேவன் நமக்கு இலவசமாக ஈவா நமக்கு தந்துக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை நீ தந்த நல்ல சுகத்துக்காக, நல்ல பலனுக்காக, நல்ல வாழ்வுக்காக, நல்ல குடும்பத்துக்காக, நல்ல புருஷன், நல்ல மனைவி, நல்ல பெற்றோர், நல்ல பிள்ளைகள், நல்ல எல்லா பூமிக்குரிய காரியங்களை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் மேலே எங்களை ரட்சித்தீங்களே. எங்கள் பாவத்தை சாபத்திலிருந்து ரட்சித்து ஆண்டவரே அந்தகாரத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்து உம்முடைய புண்ணியங்களால் சொல்லும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, எல்லாவற்றையும் மேலாக நீரே தேவன் என்பதை காண எங்கள் கண்களை திறந்தீங்களே. அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நாட்கள், பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வச்சுக்கிற காலத்தில் நீங்கள் தான் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், வனாதி வனங்களில் வாசம் என்ற ஆண்டவர். நீ ஆண்டவரை சொல்ல அவைகள் சிருஷ்டிக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ண தெய்வம், எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவர், உலகத்தின் சகல நாட்களையும் கூட இருக்குன்னு சொன்னவர். ஆண்டவரை இப்போ எங்களுக்கு கொடுத்ததை எடுக்க வர்றாங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானோவில் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்களே. எங்களுக்கு இருக்கிற அந்த நல்ல உடைமைகள், எங்களுக்கு இருக்க பொக்கிஷம், எங்களுக்கு கொடுத்த எல்லாம் எடுக்க வர்றாங்க. the property, health and wealth and all the blessings of God in our life, they are trying to take away from us. ஆண்டவரே அவங்களை நியாயம் தீர்க்கும். நீ சர்வலோகத்தின் நீதிபதி நியாயம் செய்ய இருப்பீரா? வசனத்தை சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி வசனத்தின் அடிப்படையில் கேட்குறாங்க. அப்புறம் கேட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இந்த கிளைமேக்ஸ் அவர் சொல்லும் 12ஆம் வசனத்தில், ஆண்டவரே எங்கள் தேவனை அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இப்போ ஆண்டவரே வேறு வழி இல்லை, நிற்கிறதுக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கண்கள். Only we are fixing our eyes on you. There is no other goal. வேறு வழி இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும் தெரியல, ஆனால் உடைய கண்கள்.
உடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்குது. உடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. நிற்கிறதுக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும் தெரியல. எல்லாம் இருக்குது, பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, பக்கபலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தன்னுடைய சுயத்தையும் தன்னுடைய வேதம் சொல்லும், நீ உன் சுய புத்தியின்மை சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாரு. அதெல்லாம் சார்ந்திரம், எல்லாம் இருந்தால் அதை சார்ந்துடாமல் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருந்து உதவி செய்ய நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனாலும் என் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்தேன். தேவன் பேச ஆரம்பித்தார். என்னைக்கு நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வரும்போது, இன்றைக்கு அவரை 100க்கு 100 நம்பி வரும்போது அந்த தெய்வம் பேச ஆரம்பிப்பார். நாம் பேசுறதை நிறுத்துவோம், அவர் பேசுறதுக்கு இடம் கொடுப்போம். ஆமென், ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து தேவன் பேச ஆரம்பித்தார். யோசபாத் ராஜாவே, யுத்தம் உன்னுடைய இல்லை, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், முகம் வெட்கப்பட்டு. இந்த மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், அவன் முகம் வெட்கப்படலை. போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு 32 வயசு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தலைவலின்னு போயிருக்காங்க. கொண்டு போன இடத்துல செக் பண்ணதில் கேன்சர்னு வந்துச்சு. அதுக்கு நம்பவே முடியல அவங்க அப்பாவுக்கு. ஆண்டவரே, 32 வயசில் கேன்சராக எப்படி ஆண்டவரே? அது என்னால் தாங்க முடியல, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, என்னால் சகிக்க முடியல, என்னால் அதை ஜீரணிக்க முடியல. என் பிள்ளைக்கு இப்படி வரும் நான் நினைக்கவே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒன்று காரியம் உடனே வீட்டை பூட்டி அழுதார். உபவாசித்து அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அதில் ஒரு வழி கிடையாது, நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும் தெரியல. ஆனாலும் என் கண்கள் உண்மையை நோக்கி போனார். கண்ணீரோடு அழுது உபவாசம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிருபையினால் தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தில் விழுந்து கிடந்து குறிப்பிட்ட சிகிச்சை கொடுப்பதற்கு வழி திறந்தார். ஆனால் முடிவிலே ரிசல்ட் வந்தது, கர்த்தர் அற்புதமாக சுகமாக்கினார்னு சொல்லிட்டு. ஆமென். நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும் தெரியல. ஆனாலும் என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி. இந்த காலை ஆராதனையில் ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்களும் அந்த யோசபாத் ராஜா மாதிரி எங்களுக்கு விரோதமாக ஏராளமான காரியங்கள் நடக்குது, என்ன செய்யணும் தெரியல. எங்களுக்கு எங்களுடைய அறிவின்படி நாங்கள் அதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு அது ஒன்றுமே புரியல. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நிற்க பலன் இல்லை, என்ன செஞ்சு. ஆனாலும் என்னுடைய கண்கள் நோக்கி அவரை நோக்கி பார்த்து பிரகாசம், முகங்க வைக்கப்படும். பூமியின் எல்லையங்க உள்ளவர்களே நோக்கி பாருங்கள், அப்படி லட்சியம். அவன் எந்த கடையாந்திரத்தில் இருந்தாலும் சரி, நான் பூமியின் கடையாந்திரத்தில் உண்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு செவி கொடுத்தீர். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. எங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இந்த காலை ஆராதனையிலே ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை. நிற்க பலனில் என்ன செஞ்சல. என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. உமக்கு எதிராய் செயல்படுவோர் உம் பாதம் வர வேண்டும். உமக்காய் உமக்கு எதிராய் செயல்படுவோர் உம்
ஆசீர்வாதம் வர வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். இயேசுவே வருந்தாரோ அதிசயம் செய்யுமையா. இயேசுவே அதிசயம் செய்யுமையா. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். ஜெபம் கேளும் வருந்தாரோ அதிசயம் செய்யுமையா. ஜெபம் கேளும் வருந்தாரோ அதிசயம் செய்யுமையா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 காரியத்தை சொல்லலாம், நேரம் இருந்தால் 1 மட்டும் சொல்கிறேன். 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலப்படி 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பேதுரு யோவானும் சபைக்கு போகிறாங்க. ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் த டைம் ஆஃப் ப்ரேயர். எல்லாருக்கும் ஒரு ஜெப நேரம் இருக்கணும். எல்லாருக்கும் நேரம் இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் வேலைக்கு நேரம், சாப்பாட்டு நேரம், தூங்குறதுக்கு நேரம் இருக்குது. ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் போகிறாங்க. போகிற சமயத்தில் 40 வருஷமாக சர்ச்சுக்கு எதிராக உட்காந்துருக்கான். நடக்க முடியாது. தாயினுடைய வயிற்றில் இருந்து வந்ததிலிருந்து நடக்க முடியாது, செயல்பட முடியாத சூழ்நிலை இருக்கான். 40 வருஷமாக அவனை வச்சு நல்ல பேர், நிறைய பேர் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த 71 to 73 சார்ஜென்ட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது கத்தீட்ரல் சர்ச்சில் பார்ப்போம். நிறைய பேர் பிச்சை எடுக்க உட்காந்துருப்போம். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே நிறைய அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஆட்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையே தெரியல, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம கொடுக்கத்தான் செய்கிறோம். அவங்களுடைய நோக்கம் என்ன? ஏதாவது கிடைக்குமா? அலங்கார வாசல், அலங்காரம் இல்லாத ஆட்களாக உட்காந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்கும். நம்ம சுதந்திரம் தான், அவர்கிட்ட இறக்கம் கேட்குறோம். அவர் நமக்கு இறக்கம் செய்யணும். என் வாழ்க்கையில் எனக்கே தெரியாத ஒன்று நடந்தது. நான் பிறக்கிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, அவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. 3ஆவது நான் பிறக்கிறேன். எங்கள் அம்மா இயேசுவை பற்றி அறியாதவங்க தான். அப்போ அவங்க ஒரு பிச்சை கேட்டாங்களாம். ஆண்டவரே, 2 பிள்ளைகள் எனக்கு இருந்தாங்க, அந்த 2 பிள்ளையும் செத்து போயிட்டாங்க. இந்த 3ஆவது பிள்ளை, அந்த 3ஆவது பிள்ளைய எனக்கு பிள்ளைக்கு செஞ்சிங்கன்னா அதை உங்களுக்கு கடவுளுக்கே கொடுக்குன்னு சொல்லி பிச்சையை எனக்கு தாங்கன்னு கேட்டாங்களாம். இதில் நாம் என்ன சொல்லணும், தப்பிதமாக நினைக்காம தேவனுடைய இறக்கத்துக்கு, தேவனுடைய தயவுக்கு, ஆண்டவரே எனக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா அன்னாள் சொன்ன மாதிரி அதை உங்களுக்கே கொடுக்குறேன். ஆமென். நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் தரக்கூடியவர். அவர் நம்முடைய நிறைவின் அடிப்படையில், நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவர் நமக்கு தரவுடைய இரக்கத்தின் அடிப்படையில் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நாட் பிகாஸ் அவர் மெரிட், ஒன்லி பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேஸ். இதுக்கு நான் தகுதி கிடையாது, தகுதி இல்லாத எனக்கு தகுதி கொடுக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உள்ள நம்ம கேட்குறோம், வெளியே உள்ள பணத்துக்காக கேட்குறோம். ஆனால் அதை விட மேலாக நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தில், ஆலயத்தில் அவருடைய முகத்தை தேடி, ஆண்டவரே பூமியின் எல்லையங்க உள்ளவர்களை நோக்கி பாருங்கள் சொல்லிட்டு நம்முடைய பலவிதமான காரியங்களுக்காக நாம் அவருடைய சமூகத்தில் தயவா, இரக்கமா, பணிவா கேட்குறோமே. நாம் கொடுக்குற பிச்சையை விட அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் மேலானது. ஆமென். அல்லேலூயா. பூமியின் எல்லையங்க உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க, நான் உங்களுக்கு இரக்கம் தர்றேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஆஸ்க் காட், நோ கண்டிஷன், வித்தவுட் எனி கண்டிஷன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அந்த அந்த மனப்பான்மையோடு நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது எல்லா கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் உள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அவர் நமக்கு நான் நினைப்பதை விட வேண்டிக்கொள்ள மேலான காரியங்களை செய்ய நமக்கு வல்லவராக இருக்கிறபடினால அவருடைய தயவுக்காக. ஆனால் உங்க சித்தமானால் என்னை சுத்தமாங்க, அவனுக்கு சுத்தம் கொடுத்தாரு. கரங்களை தட்டி கத்துற ஆன்மை இந்த பகல் வேளையில் இந்த ஆண்டவரிடத்தில்
நம்ம என்ன எதிர்பார்க்குறான்? அவன் கேட்குறான், அவன் வந்து ஏதாவது கிடைக்குமான்னு தான் கேட்குறான். அவனுக்கு வேண்டியது ஏதாவது சம்திங். he was looking for something. ஏதாவது கிடைக்குமா? நீங்கள் ஒருவேளை சாதாரண காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம் அந்த சப்பானியை மாறி. ஆனால் ஆண்டவர் உண்மையான நோக்கத்தோடு பார்க்கும்போது நீங்கள் நினைப்பதை விட வேண்டிக்கொள்வதோடு மேலான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். அந்த பீட்டர் ஜான் அவங்க என்ன செய்யணும்? இவனை மற்ற எல்லாருடைய பார்வைக்கும் பேதுருடைய பார்வைக்கும் யோவானுடைய பார்வை பெரிய வித்தியாசம். அவனை எல்லாரும் போல ஒரு 10 ரூபா கொடுத்து போகலாம், சில ஒரு 50 ரூபா கூட, சில 100 ரூபா கொடுத்து போகலாம். பட் he was not concerning about the money matters. ஆனால் அதை விட மேலே இவனுக்கு இன்னொன்று தேவை. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சாதாரண ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் நீங்கள் நினைப்பதை விட வேண்டிக்கொள்வதை மேலான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். நாம் எதிர்பார்க்கறதுக்கு விட நம்ம ஆண்டவர் நல்ல தகப்பன். நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட மேலான காரியம் செய்கிறார். அவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மன. ஓ லார்ட், கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை பார்க்கும்போது, அவர் நோக்கி பார்க்கும்போது இவன் கேட்டான், he was only just for money. நோ, மணியை விட, பணத்தை விட உனக்கு நான் பெரியதை செய்கிறேன். நீ ஆயுசு காலமில் அந்த பணத்தை வாங்கி 40 வருஷமா சப்பானியா உட்கார்ந்துட்டு இருக்கிய. ஆண்டவர் சப்பானியா வைக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, அவரை எழுந்திருக்க செய்யறது. 40 வருஷமா நாம போட்ட ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மை கர்த்தர் உடைக்க விரும்புகிறாரு. நாம போட்ட அந்த பெர்மனண்டா போய் சப்பானியை இருந்து வாழ்வதை விட, பேதுரு யோவான் சொன்னாங்க, இவனுக்கு ஒரு he need a change, ஒரு மாற்றம் வேணும். அவன் எந்திரிக்கணும், அவன் நடக்கணும், அவன் ஓடணும், அவன் நம்மளை போல மாறணும். இதுதான் காட்ஸ் பிளான். ஆமென் சொல்லுமா? 40 வருஷம் என் சப்பானி தரத்தை மாற்றுங்க ஆண்டவரே. என் கை செயல்பட முடியல, என் கால் செயல்பட முடியல, நான் நினைச்சதை சாதிக்க முடியல ஆண்டவரே. ஆனா என்னை மாத்துறதுக்கு உங்க வல்லம் முடியும் சொல்றதுக்கு அன்றைக்கு பேதுரு யோவான் சொன்னா, எப்பா லுக் அப், எங்களை கொஞ்சம் பாரு. நீ வித்தியாசமா பார்த்திருக்க. ஒன்லி யூ ஆர் கன்சர்னிங் அபவுட் மணி மணி மணி. உனக்கு பணம் பணம் பணம். பணத்தை விட மேலான செய்யணும், பூமிக்குரியவைகளே அல்ல, மேலா. நல்ல கரங்கள் தட்டி ஆண்டவரே, நான் கீழே பார்க்கிறவனா இருக்கக்கூடாது, நான் மேலே பார்க்கிறவன. நல்ல கரங்கள் தட்டி பூமிக்குரிய அல்ல, மேலான வரங்களை நாடணும், வல்லமை நாடணும், அபிஷேகத்தை நாடணும். நல்ல புதிய தரிசனங்கள், புதிய வெளிப்பாடு, புதிய ஆசீர்வாதம் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில செய்த காரியத்தை விட 40 வருஷ வரலாற்றில் நான் கண்டதை விட ஆண்டவர், நான் புதிய காரியத்தை பார்க்க விரும்புகிறேன், புதிய காரியத்தை செயலாற்ற விரும்புகிறேன். என் சப்பானி தன்மை மாற்றுங்க ஆண்டவரே, என் உடம்பு தன்மையை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரை பலகீனத்தை மாற்றுங்க, ஒரு புதிய பலத்தால் எடை கட்டுங்க. ஆமென் ஆமென் ஆமென். 40 வருஷத்து சப்பாடு, ஊனமற்ற தன்மை. என் கை ஊனமா இருக்கு, என் கால் ஊனமா இருக்கு, என் வாழ்க்கை ஊனமுற்று கிடக்குது. ஆனா I want a change, I need something special today. இன்னைக்கு ஆண்டவங்களுக்கு புதிய காரியம் செய்ய விரும்புறாரு. ஆமென் சொல்லுமா? நல்ல கரங்களை ஆண்டவரே, என் ஊனமுற்ற நிலைமையிலிருந்து விடுதலை பெற்று, என் விசுவாசத்துல ஊனம், என் ஜெபத்துல ஊனம், என் வாழ்க்கையில ஊனமுற்று இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ நோக்கி பாரு. கமான். 40 வருஷமா நீ மணி மைண்டட் மேனா இருக்க, உன் பணம் உன்னோட சாகும். கமான், கெட் அப், லுக் அப், எங்களை பாரு. சாப்பாட்டையே கவனிச்சிருக்காத, பணத்தையே கவனிச்சிருக்காத. இந்த பூமியும் இந்த சாப்பாடும் தேவன், அவருடைய தேவன் வயிறு, தேவன் அதை அழிப்பார். அதை விட மேலானதை பாரு. லுக் அப், எங்களை பாரு. நாங்கள் ஒரு நாள் இல்லாத எங்களுக்கு இருந்தெல்லாம் விட்டு வந்தோம். எங்கள் வலையை விட்டோம், எங்கள் வேலையை விட்டோம், படகு விட்டோம், எல்லாத்தையும் விட்டோம். நாங்கள் சாதாரண ஆட்கள், நான் மீன் பிடிக்கிறவன் வந்து எங்களை மனுஷர் பிடிக்க ஆக்கிறோம் மாற்றினார். நாங்கள் இப்போ சாதாரண ஆட்கள் அல்ல, அபிஷேகத்தை நடந்து வந்திருக்கோம், வல்லமையினால் அறிஞ்சிருக்கோம். எங்களுக்கு புது பலம் கொடுத்தாரு, புது எண்ணெயால் அபிஷேகம் நினைக்கிறாரு. ஆகவே நீ மறுபடியும் இந்த சப்பானித்து இருக்க வேண்டியதில்லை. லுக் அப், எங்களை பாரு, நோக்கி பாரு. உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் ஊனமுற்ற அளவை மாறும், உன் துக்கம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் பிச்சைக்கார புத்தி மாறும். ஆமென். நீ பணக்காரனை மாறுவ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். அவன் எழுந்தான், அவன் நடந்தான், குதித்தான்.
அவன் 40 வருஷமா வெளியே தான் உட்காந்துருந்தான். இப்போ சர்ச்சுக்கு உள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். கரங்கத்திரி கத்திர ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாங்கள் இனி அந்த புதிய பலத்தால் இடைகட்டி ஆண்டு வல்லமையை பெற்று தரிசனங்கள், அபிஷேகம், அற்புதம், அடையாளங்கள் 40 வருஷம் நடக்காததை அவன் நோக்கி பார்த்தனால கர்த்தர் வாழ்க்கை காண செய்தார். இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எல்லாம் எந்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. பலத்தால் இடைகட்டி பழையை சபையாக்கி, பலத்தால் இடைகட்டி பழையை சபையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மங்களை போல ஓட செய்தி, மங்களை போல ஓட செய்தி, உயர எல்லாம் எல்லாம் உயர அமரச்சு. நல்ல கரங்களை உயர்த்தி உயர 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 உயர. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உயர அமர செய்தேன். ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலத்தால் இடைகட்டி வழியை சபையாக்கி, பலத்தால் இடைகட்டி வழியை சபையாக்கி வாழ வைச்ச, நல்ல 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 வாழ வச்ச கரங்களை தட்டி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஹல்லேலூயா. வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஹல்லேலூயா. ரபல சமன ரபபா, ஹல்லேலூயா. ரபல தியக்கர ரபபா, ஹல்லேலூயா. ரபல தியக்குர ரபபா. ஐயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கல அப்பா, எனது அடைக்கல. ஆமென், ஹல்லேலூயா. எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஷமனரபலதியந்தனனலமமம. எல்லாமே மாற்றுங்க ஆண்டவரே.
என் குடியிருப்பு 40 வருஷம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை, செயல்படக்கூடாதவைகளை செயல்படுத்த ஒரு தெய்வம். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்க வெக்கப்படல. பெரிய காரியங்களை வாழ்க்கையில செயல்படல. But I want to see a special change today. I need a transformation. என் வாழ்க்கையில் நான் பூமியே பார்த்துருந்தேன், பூமிக்குரியவையிலே பார்த்துருந்தேன். No money, no food. 40 வருஷம் இந்த பணம் என்னை திருப்தி செய்ய முடியல. 40 வருஷம் என் ஆகாரம் என்னை திருப்தி செய்ய முடியல. இந்த இடமும் என்னை திருப்தி செய்ய முடியல. But I want to see a change. The anointing of God. There was a breakthrough. ஒரு அபிஷேகம். எங்களை பாரு, வனாந்தரத்தில் மோசையினால் உயர்த்தப்பட்ட வெண்கல சப்பத்தை பார்த்தவங்க பிழைச்சாங்க. அதை விட உங்களுக்காக எனக்காக கொல்கதா மலையில் 2 கல்வர்களுக்கும் மத்தியில் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியஸ்தரானவர், இந்த உலகத்துக்கே சிருஷ்டிகராய் இருந்தவர், உலகத்தை உண்டு பண்ணவர், நம்ம உண்டு பண்ண வானாதி வானங்களில் வாசம் பண்ண தெய்வம் நம்மை வாழ வைக்கும்படி நம்முடைய மேலில் தன் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை வந்தது. அவர் மேல் தண்டனை வந்தது. அவருடைய தழும்புகளால் என் சாபம், என் பாவம், என் வாழ்க்கையில் வந்த மரணம், சாபு வீட்டுக்குள்ள வந்தது. வலுசற்பம், பழைய பாம்பாகிய வலுசற்பம் தோட்டத்துக்குள்ள வந்து பிரிவினையை கொண்டு வந்துச்சு. என் வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் இடையில எந்த சத்துரு வராதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்த்து பிழைச்சு வாழ, உமக்காக தொடர்ந்து வாழ, வளர, பெருக. உங்களை நோக்கி பார்த்தவங்களாம் பிழைச்சாங்க, உங்களை நோக்கி பார்த்தவங்களாம் பிரகாசம் அடைந்தாங்களே. இந்த ஆலய ஆராதனையில் வந்து 40 வருஷமா இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஒரே நாளில் கொடுத்தீங்களே. நீண்ட கால என் வாழ்க்கை இருக்க சாபக்கேடு மாறட்டும், என் தரித்திரம் மாறட்டும், என் கண்ணீர் மாறட்டும், என் வறுமை மாறட்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை தாங்க வனாந்தரம் புஷ்பத்தை போல செழிக்கும். நல்ல தரிசனங்கள், நல்ல சொப்பனங்கள், நல்ல கிருபைகள், நல்ல வரங்கள், வல்லமைகள், ஒரு மேகம் வந்து இறங்குவதை நான் காண்கிறேன். ஒரு மகிமையின் மேகம். The Shekinah glory is filling the place. அவர்கள் ஆராதனை செய்த பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது, மேகம் வந்து இறங்கியது. ஆசாரிகள் பணிவிடை செய்யக்கூடாதபடி கர்த்தர் செயலாற்ற வரும் நாட்களிலே இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு வளர பெருக கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம். We want to see the glorious cloud. மேகம், மகிமையின் மேகம். God's glory, God's anointing, God's presence. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஆராதனையிலையும் ஆவியான அசைவாடுதலை நாங்க பார்க்கணும். உங்க கரை எங்க மேல் இருக்கிறத பார்க்கணும். கர்த்தருடைய கரை என் மேல் வந்து அமர்ந்தது. ஆமென். ஒரு எசேக்கியேல் சொன்னார், கர்த்தருடைய கரை என் மேல் வந்து அமர்ந்தது. மனுஷன் கை என் கையில மேல படக்கூடாது. கர்த்தருடைய நல்ல கரங்களை தட்டி God's presence, God's presence, God's glory, God's anointing. Hallelujah. நம்முடைய இதயத்தை நிரப்புவதாக, நம்ம வாழ்க்கை குடும்பத்தை நிரப்புவதாக. இந்த இடத்துல செய்யப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கு செவிகள் திறந்தவைகளும் கண்கள் கவனிக்கிறதுமாயிருப்பதாக. பலிபீடத்தில் நெருப்பு, அனல், அக்கினி, விளக்கு அணையாத விளக்காக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். தகப்பனே, இந்த நாளையும் கொடுத்த பிரசன்னத்துக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி, வசனத்துக்காக நன்றி, உயிர் மீட்புக்காக நன்றி, அபிஷேகத்துக்காக நன்றி. இந்த கிரியை செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்வாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் மனிதர்கள் இருப்பதாக.
God bless you all. Thank you for coming. God bless you.